ஹாப்பி டே. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். கீழே டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் இந்த நியூஸ்லாம் சிஎன்பிசி TV18 மணி கண்ட்ரோல் அண்ட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், கொட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் மோதிலால் ஆஸ்வால் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க்குக்கு டார்கெட் ப்ரைஸ் 1815 சொல்லியிருக்காங்க. இன்னும் 30% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஓலோ எலக்ட்ரிக் வந்து இன்றைக்கி IPO ப்ரைஸோட டபுளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்க மார்க்கெட் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நியர் டு 64,000. அண்ட் தென் இன்றைக்கி நியர்லி 10% அப்பர் சர்க்கியூட் லிமிட்டை ஹிட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அட் த வேல்யூ ஆஃப் 146.38 பெர் ஷேர். PVR INOX இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்க ஒரு ஸ்ட்ராங் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துருக்காங்க. எந்த படம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் 2ன்ற படம். ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னால் இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகி PVR INOX ஹை ஆஃப் 1562.40 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் பார்த்துருக்கு PVR INOX. ஹிந்துஸ்தான் ஜிங்க் கடந்த 4 நாளாக 21% இறங்கியிருக்கு. வேதாந்தா சொல்லியிருக்காங்க ஆஃப்லோட் பண்ணுறதா சொல்லி அவங்க ஸ்டேக் இன் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கில் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக இது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 5% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அட் த ₹494.70 பெர் ஷேர். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகி ஆல் டைம் ஹையை தொட்டிருக்கு. 3070 பெர் ஷேர் தொட்டிருக்கு. HSBC டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 17% அப்சைட் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3600 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 2000 crore இன் அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த மந்த் ஜூலையில். எந்தெந்த அதானி ஸ்டாக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ACC, அதானி எனர்ஜி சொல்யூஷன், ஆனால் அதானி க்ரீன் எனர்ஜி, அதானி டோட்டல் கேஸ், அதானி வில்மர், அதானி போர்ட்ஸ் அண்ட் SEZ, அதானி என்டர்பிரைசஸ், அதானி பவர்லெல்லாம் 2000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அம்புஜா சிமெண்ட்ஸில் அவங்க செல் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஒர்த் ஆஃப் 338 crore. UBS தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் 31% இன்னும் மேலே அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஜொமேட்டோவுக்கு டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஃபார் த ₹320 பெர் ஷேர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜொமேட்டோ நல்ல Q1 ரிசல்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க UBS. பிரசிலியன் ஹெல்த் ரெகுலேட்டரி ஏஜென்சி அன்விசான்றவங்க கேப்லின் ஸ்டெல்லிஸ் கும்மிடி பூண்டியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. August 12 to 16 இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. இன்ஸ்பெக்ஷன் முடிவடைஞ்ச உடனே 0 அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கேபிலியன் 0.15% இன்க்ரீஸ் ஆகி ஃப்ரெஷ் 52 வீக் ஹையான 1818 டச் பண்ணியிருக்கு. பர்ன்ஸ்டீன் டார்கெட் கொடுத்துருக்காங்க ₹600 பெர் ஷேர் ஃபார் பேடிஎம்க்கு 2026-2027 அவங்க நல்ல ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பர்ன்ஸ்டீன் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இப்போ லெண்டிங் ப்ராடக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காங்க. செகண்டாக என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா யாரெல்லாம் UPI பேமெண்ட் எபோவ் 2000 பே பண்ணுறாங்களோ யூஸிங் பேடிஎம் அவங்களுக்கு 8 to 10 பேசிஸ் பாயிண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க பர்ன்ஸ்டீன். ஸோ அதனால் இன்றைக்கி பேடிஎம்க்கு அவங்க ஷேர் ப்ரைஸ் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 600 பெர் ஷேராக. சிஸ்டமேட்டிக்ஸ் இனிஷியேட்டட் கவரேஜ் பதஞ்சலிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 2259 சொல்லியிருக்காங்க. இன்னும் 24% அப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோசிங் ஃப்ரைடே க்ளோசிங் லெவனால் 1828.50 பெர் ஷேர்லேருந்து அப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் இவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எடிபிள் ஆயில் பிளானில் ஒரு பாம் ஆயில் பிளான்டேஷன் பிளான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாம் ஆயில் பிளான்டேஷன் பிளான் அக்ரெசிவ்னஸ்னால இவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபார் பதஞ்சலி. ஆன்ஃபின் சிங்கப்பூர் வந்து ஜொமேட்டோவோட ஷேரை செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வயா பிளாக் டீல். அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா $408 million சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக அவங்கக்கிட்ட 4.3% ஸ்டேக் இருக்குது ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்மில். ஸோ இவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி மண்டே க்ளோசிங் ப்ரைஸான 263.24லேருந்து 4.6% டிஸ்கவுண்ட்டில் இந்த பிளாக் டீல் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆன்ஃபின் சிங்கப்பூர். ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாவோட சப்சிடரி ஆன ஸ்ட்ரைட்ஸ் அலத்தூர் ப்ரைவேட் லிமிடெட் வந்து US FDA வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க.
EIR ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஃபார்மாக நியர் டு 3% காலையில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இந்த செய்திக்கு அப்புறம் நியர் டு 3% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. And then 10 new mutual fund open for subscription for this weekend சொல்லி கொடுத்துருக்காங்க. டாடா நிஃப்டி 200 அல்ஃபா 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் 2 க்ளோஸ் ஆகுது. ஃப்ராங்க்லின் இந்தியா அல்ட்ரா டூரேஷன் ஃபண்ட் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 28 க்ளோஸ் ஆகுது. யூனியன் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் ஆகஸ்ட் 20 ஓப்பன் ஆகுது. க்ளோசஸ் செப்டம்பர் 3. நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆகஸ்ட் 21 ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் க்ளோஸ் ஆகுது. ITI லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஆகஸ்ட் 21 ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் க்ளோஸ் ஆகுது. பந்தன் BSC ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆகஸ்ட் 21 ஓப்பனிங். செப்டம்பர் 3 க்ளோசிங். பரோடா BNB பரிபாஸ் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் ஆகஸ்ட் 22 ஓப்பனிங். செப்டம்பர் 5 க்ளோசிங். க்ரோ நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF ஃபண்ட் வந்து ஆகஸ்ட் 22 ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் 5 க்ளோஸ் ஆகுது. PGIM இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் ஆகஸ்ட் 22 ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் 5 க்ளோஸ் ஆகுது. அண்ட் தென் ஆக்சிஸ் கன்சப்ஷன் ஃபண்ட் வந்து ஆகஸ்ட் 23 ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் செப்டம்பர் 6 க்ளோஸ் ஆனது. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லாக வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.